ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே கதையா? இந்த நிஜத்தை கதையாக்குன நாள் தான் இன்று. மன்னர்களிடமும் ஜமீன்தாரிடமும் இருந்த அதிகாரத்தை வாங்கி மக்கள் கிட்ட கொடுத்த நாள் குடியரசு தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மனிதர்களுக்கு தான் அதிக தனித்திறமை இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மனிதர்களை விட பறவைகள் கிட்ட நிறைய தனித்திறமைகள் இருக்கு. மயில் அழகா ஆடும், கிளி சுவையா பேசும், குயில் இனிமையா பாடும். அதனால தான் இனிமையா பாடுறவங்கள குயில் மாதிரி பாடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சின்ன குயில்கள் எந்த அளவுக்கு இனிமையா பாட போறாங்க அப்படின்றத பார்க்க போறீங்க. இந்த நிகழ்ச்சி சின்ன குயில் பாடும் பாட்டு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பசங்க தேசபக்தி பாடல்கள் மற்றும் நம்ம டெய்லியும் ரசிக்கிற சினிமா பாடல்களும் பாட போறாங்க. இந்த பாடல்கள் எல்லாமே பின்னணி பாடகர்களுக்கு சவாலா அமைஞ்ச பாடலா தான் இருந்தது. இந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சின்ன குயில்கள் ஆகிய இவங்க எல்லாருமே பாட போறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இசையமைக்கிறதுக்காக லக்ஷ்மண் ஸ்ருதியின் இசைக்குழுவினர் இங்க வந்திருக்காங்க. இவங்கள நம்ம கலைஞர் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவின் லக்ஷ்மண் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். வணக்கம் சார். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த குழந்தைங்களோட இந்த குடியரசு தின விழாவை நம்ம கலைஞர் டிவி சார்பாக கொண்டாடுறோம். இந்த குடியரசு தின விழாவிற்காக வந்திருக்கின்ற எல்லா குழந்தைங்களையும் பார்த்திங்கன்னா குடியரசு தினம்னா என்ன, அவங்களுக்கு இப்போ நம்மளே பிறந்திருக்க மாட்டோம். அப்போ இவங்களுக்குலாம் அதை பற்றி என்னென்ன தெரியாது, நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி குடியரசு தினம் என்பது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 500 சிற்றரசர்கள் பேரரசர்கள் மூலமாக பிரிஞ்சு கிடந்ததை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒன்றா இணைச்சி நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சட்டம், இந்தியா முழுக்க ஒரே சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு அன்னிலிருந்து நாமே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது தான் குடியரசு தினம். இந்த விழாவை கொண்டாடுகின்ற கலைஞர் தொலைக்காட்சி மற்றும் நேயர்களுக்கு நாம் அனைவரும் குடியரசு தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த குழந்தைகளை பாட வருகை தந்துள்ள சின்ன குயில்கள் அனைவரையும் நாம் அன்போடு கரவொலியோடு வருக வருக என வரவேற்போம். இந்த குழந்தைகள்லாம் இங்கே கலந்துக்கிருக்காங்க. எல்லாரையும் நான் இங்கே அறிமுகப்படுத்தலான் இருக்கேன். கண்டிப்பாக சார். மிருதுலா, எஸ் கிருத்திகா, எஸ் வர்ஷா, இ லேகாஸ்ரீ, இஎல் சௌந்தர்யா, ஆர்எஸ் கிருத்திகா, ஆர்எஸ் கௌஷிக், பி ஜாக், எஸ் ஹேம்நாத், ரோஷன், இஎல் சுஜிதா. ஓகே, இவங்கெல்லாம் என்ன கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு குடியரசு தினத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஆடைகளில் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. எஸ் முத்துக்குமரன், ஜேபி முகுந்த், ரமணன், ஆதித்யா, பி துருவேஷ், பி நரேஷ், ஏ ஸ்ரீகாந்த், என் அத்தாதித்யா. ஓகே, இந்த குடியரசு தினத்துக்கு வந்துள்ள எல்லா குழந்தைகளுக்கும் நாம் வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சிக்கு போகிறோம். நிகழ்ச்சி தொடங்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சில பேருக்கு பெயர் பெருமை சேர்த்திருக்கு, சில பெயர் சில பேரை பெருமைப்படுத்தும். மகாகவி பாரதியார், இவரால் இந்த பெயர் அதிக பெருமை அடைஞ்சிருக்கு. தந்தை பெரியாரின் கொள்கைக்கு தகப்பன் இவர். அக்னியின் உருவம் இவர். இவர் வாழ்ந்த காலம் கொஞ்சம், இவர் பாடலின் தாக்கம் ஏராளம். இவர் எழுதிய சிந்து நதியின் மிசை பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக இந்த முதல் பாடலை தான் நம்ம இப்போ கேட்க போறோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தரத்தில் அங்கினில் பாட்டிசைத்து தோணிகையிலோட்டி விளையாடி வருவோம்.
பரிசளிப்போம். சிங்கமராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகையிலோட்டி விளையாடி வருவோம். మనసుకి నీ కోసం మనుగడ నీ కోసం మనసుకి నీ కోసం మనుగడ నీ కోసం మమతావాసం మాయని మధుపాసం మమతావేశం మాయని మధుపాసం మనసుకి నీ కోసం మనుగడ నీ కోసం నీ కంకణ రాగం నీమది అనురాగం మన ఈ వైభోగం బహుజన్మన యోగం వలపుల ఉల్లాసం నరపురహరగాసం పదరిన అవకాశం తల్లి గురు ఆదేశం ఆహా 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 சிங்களத்தீவினிற்கார் பழமமைப்போம் சேதுவை மேலுறுத்தி வீதி சமைப்போம் சிங்களத்தீவினிற்கார் பழமமைப்போம் சேதுவை மேலுறுத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகையிலோட்டி விளையாடி வருவோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள்லாம் சாந்தி நிலவும் அப்படின்ற ஒரு பாடலை இங்கே பாடிருக்காங்க. சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அது
எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் கொடுமை செய்தியோர் மனமது திருந்த நற்குணமதை புகட்டிடுவோம் கொடுமை செய்தியோர் மனமது திருந்த நற்குணமதை புகட்டிடுவோம் மடமயச்சம் மறுப்போம் மக்களில் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம் மடமயச்சம் மறுப்போம் மக்களில் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம் இடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை இடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம் அவர் கடன் தீர்ப்போம் களங்கமிலறம் வளர்ப்போம் கடமை மறவோம் அவர் கடன் தீர்ப்போம் களங்கமிலறம் வளர்ப்போம் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் எங்கும் சாந்தி சாந்தி எங்கும் சாந்தி சாந்தி எங்கும் சாந்தி 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 எங்கும் சாந்தி சாந்தி எங்கும் சாந்தி உலக அமைதிக்காக பாரதியார் அவர்களின் வரியில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்காங்க. சூப்பராக பாடினீங்கம்மா, ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததாக என்ன பாட்டு பாட போகிறோம் சார்? வழக்கமாக புயலுக்கு பின்னே அமைதின்னுவாங்க. இப்போ அமைதிக்கு பின்னே ஒரு புயல். அந்த பாட்டை கேளுங்க. ரோஷன் பாட வரார். வேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு பின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு காலங்கள் தீராது பாடாமல் போகாது வானம் பாடி வாழும் வேகம்
யாரு என்ன பாடல் பாட போறாங்க சார்? தொடர்ந்து மிருதுலா இங்கே பாடிருக்காங்க. மிருதுலாவோட ஜாக், சௌந்தர்யா இவங்க 3 பேர் சேர்ந்து பாடிருக்காங்க. மற்ற எல்லா குழந்தைங்களுமே இந்த பாட்டை சேர்ந்து பாடிருக்காங்க. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல், ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த பாடல், வைரமுத்து சார் லிரிக். இந்த பாட்டு எல்லா குழந்தைங்களும் இந்த குடியரசு தினத்துக்கு பாடினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அச்சமில்லை நீ அடிமை எண்ணமில்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு பூச்சி சுற்றும் மனித என்ன மட்டும் அடையணும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலை தட்டும் மாடி இளைய செல்வியே வாடி இளைய செல்வியே நம் காலம் சொல்லும் நம்மை வாழச் சொல்லியே அம்மா அழகு கண்ணம்மா அம்மா அழகு கண்ணம்மா இது நம்ம பூமி என்று அழுத்தி சொல்லம்மா அச்சமில்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே அச்சமில்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே நம் கண்ணி மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணி மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு லல்லல்லோ பட்டாம்பூச்சி லல்லல்லோ பட்டாம்பூச்சி வான பக்கமினி வாழ்க்கை ரொம்ப பக்கம் மச்சம் மச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம் வானம் பக்கமினி வாழ்க்கை ரொம்ப பக்கம் மச்சம் மச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம் பூமி திறந்து கிடக்கு அட மனசு பயம் மனசு போட்டு கிடக்கு பூமி திறந்து கிடக்கு அட மனசு பயம் மனசு போட்டு கிடக்கு அச்சமில்லை நீ அடிமை எண்ணமில்லை நீ அச்சமில்லை நீ அடிமை எண்ணமில்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லை காற்று வீசட்டும் திக்கும் பரவட்டும் 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 இந்த பூக்கள் மலரட்டும் இன்னும் விரியட்டும் 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 இந்த காற்று வீசட்டும் திக்கும் பரவட்டும் இந்த பூக்கள் மலரட்டும் இன்னும் விரியட்டும் குற்றம் குற்றம் எரியட்டும் வட்டம் வட்டம் மாறட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் கொட்டு வரட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் கொட்டு வரட்டும் கோழிச் சிறகில் குந்தை போலவே பூமி பந்தல் உறங்கட்டும் ரத்தம் சிந்தாலும் நாளில் புத்தம் புதிதாய் தொடங்கட்டும் சார் இப்போ யார் பாட போறாங்க சார்? இப்போ வந்து சௌந்தர்யா பாடிருக்காங்க. டிக் 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 திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல், இசையமைப்பாளர்
இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பாடல். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணம். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணம். ஆடை கூட பாரமாகும், பாரிஜாதம் ஈரமாகும். இளமையே வசந்தவானம், பறவையே வருகவே. இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணம். பாவை கண்டானே நிலவு நிலையாயோ, அழகு பார்த்தாலே ஓரவி நிமிராதோ. பாவை கண்டாலே நிலவு நிலையாதோ, அழகு பார்த்தாலே ஓரவி நிமிராதோ. வந்து வந்து உடைக்காத பூவும் நீ, ஓ யாரும் வந்து நடக்காத சாலை நீ. ஓ உள்ளம் கையில் சொர்க்கம் வந்து உறங்க கண்டாலும். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணம். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணம். ஆடை கூட பாரமாகும், பாரிஜாதம் ஈரமாகும். இளமையே வசந்தவானம், பறவையே வருகவே. இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணம். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அவர் அமெரிக்காவிலேருந்து போட்டு வந்த சட்டை நம்ம திருப்பூர்லேருந்து தயாரானதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இந்த நிஜத்தை தான் வாவு சிதம்பரனார் அன்னைக்கு கனவா கண்டாரு. உலகத்துல இருக்க மற்ற நாடுகள் எல்லாமே இந்திய பொருட்களை பயன்படுத்துறோன்னு சொல்றது தான் நமக்கு பெருமை. அதுக்கு பேர் தான் சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி பீரியடில் நம்ம நாட்டு பொருட்களே வாங்கணும், அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. அப்போது என்னென்னா நம்ம நாட்டு பொருட்கள் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாதான் மற்றவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க
அந்நிய பொருட்களை வாங்கினா அது வந்து நம்ம நாட்டுக்கான வணிகம், நம்ம நாட்டில் இருக்கவங்க பிழைக்க முடியாது அப்படின்றதுக்காக மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து சுதேசி இயக்கம் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் எல்லாமே அந்நிய துணிகள் எல்லாம் தீயில போட்டு கொளுத்துனாங்க. அப்போ வந்து இந்த உணர்வை எப்படி இருந்திருக்கும், சுதந்திர போராட்டத்துக்காக உணர்வு வந்து எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்ற பாரதியார் வந்து அந்த எழுதின பாட்டு அந்த காலத்தில் சுதந்திர உணர்வை எப்படி தூண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு கப்பலோட்டிய தமிழன் படத்தில் இருந்திருக்கு. அந்த கப்பலோட்டிய தமிழன் படத்தில் வந்த பாடலை இப்போ நாம் கேட்க போகிறோம். வந்தே மாதரம் என்போம் என்ற பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடலை இங்கே ஹேம்நாத் அவர்கள் இங்கே பாடுறாங்க. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவர்க்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கிடில் அனைவர்க்கும் தாழ்வே. நன்றது தேர்ந்திடல் வேண்டும், நன்றது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும். நன்றது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அடுத்து யாரு சார் பாட போறாங்க? அடுத்து இங்கே பாட வர்றவர் கௌஷிக், குட்டி, ரொம்ப குட்டி பாடகர். ஹாய். ஹாய் கௌஷிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்டா? எவ்வளோ வருஷமா நீங்கள் மியூசிக் கற்றுக்குறீங்க கௌசிக்? 1 இயராக கற்றுக்குறீங்க. இன்னைக்கு என்ன சாங் பாட போகிறீங்க? ஆசை 100 வகை. சூப்பர் ஸ்டார் பாடின பாட்டு. எங்களுக்காக டான்ஸ் ஆடிட்டே பாடுறீங்களா? ஆ? சரியா? சரி. Okay. ஆசை 100 வகை வாழ்வில் ஒரு சுவைப்பா. போதும் போதுமென போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை வாழ்வில் ஒரு சுவைப்பா. போதும் போதுமென போதை சேர்ந்து வரப்பா. தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனப்பால்
போதும் போதுமென போதை சேர்ந்து வரப்பா தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனப்போல் வா கொண்டாடலாம் மனப்போல் வா கொண்டாடலாம் நூறு வகை வாழ்வு சுவைப்பா போதும் போதுமென போதை சேர்ந்து வரப்பா வா வா இசை கொண்டாட்டமே இங்க நடந்துட்டு இருக்கு. கொண்டாட்டம் மட்டும் இல்ல, ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. இந்த திருவிழால இந்த சின்ன கோயில்கள் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா பாடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாரோட நரம்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே துடிச்சு ஆடுற லெவலுக்கான பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பாடல்கள் சார் கொடுக்க போறாங்க? பாசம் திரைப்படத்துல இருந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கவங்கலாம் எல்லாமே பாசமா இருக்கவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து கேட்கக்கூடிய பாடல். செல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே செல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே காட்டினில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடை என்றான் காட்டினில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடை என்றான் கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன் ஜெல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே இன்றே அவனை கைது செய்வேன் என்றும் சிறையில் வைத்திருப்பேன் இன்றே அவனை கைது செய்வேன் என்றும் சிறையில் வைத்திருப்பேன் விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது ஜெல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகா பாடுங்க. ஸோ அடுத்தடுத்த பாடல் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாடல் என்ன சார் பார்க்க போறோம் நம்ம? தமிழ்நாட்டில் வந்து தேசப்பற்று பாடல் ஏதாவது ஒன்று யாராச்சும் கேட்டிங்கன்னா உடனே பாரத விலாஸ்லேருந்து இந்திய நாடு என் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து தேசப்பற்று பாட்டு கேட்டிங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கு கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட வந்தே மாதரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது தேசப்பற்றுக்காக. ஆனால் இந்த பாடல் வந்து பல மொழி மக்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுப்போமா? சின்ன கோயிலுங்களா எழுந்து நிக்கிறீங்களா? தமிழர்களாக தமிழை வளர்ப்போம், இந்தியர்களாக தேசத்தை காப்போம், மனிதர்களாக மனிதத்தை வளர்ப்போம். இந்த மாதிரி ஒற்றுமையை வலியுறுத்துற மாதிரியான ஒரு பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பாரத விலாஸ் படத்துல இருந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம என்ன பாடல் நம்ம பார்க்க போறோம்னு. ஸோ பார்த்துலாமா சார்? நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழிகளும் என் பேச்சு திசைதொழுந்தொழுகார் என் தோழா அலம் கோயிலாவி எல்லாம் அறமாறி திசைதொழுந்தொழுகார் என் தோழர் தேவன் இயேசு என்
பொன்னாடு யாஹு 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 எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் பாரத விலாசி ஒன்றாய் வாழ பேசி பழகும் பிள்ளைகள் பேசி பழகும் பிள்ளைகள் சத்தியம் எங்கள் வேதம் சமத்துவம் எங்கள் கீதம் வருவதை பகிர்ந்து உண்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம். உங்க எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பிடிக்குமா? சரி, வேற என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்கும்? மழை பிடிக்குமா? பிடிக்குமா? வேற ஐஸ்கிரீம் பிடிக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட மழை பிடிக்குது. ஆமா. ஸோ அதனால மழையை வந்து வரவேற்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? எஸ், புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அழகான பாடல். மழையிலே நினைஞ்சிக்கிட்டு ரேவதி அவங்க பாடி இன்றைக்கும், அதாவது இளம் பெண்கள் அவங்க வந்து எப்படின்னா எதனா ஒரு பாட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு வாய்ஸ் டெஸ்டிங்காக வந்தால் இந்த பாட்டெலாம் பாடி காமிப்பாங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் லேடிஸ்க்கு. அந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்போம். இப்போ ஒரு குட்டி பாடகி, சின்ன குயில், சுஜிதா. மேகம் பூப்புவாய் தூகும் தேகமென் ஆகும் இன்பமாக நோகும் மலை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது இணைத்தது பலித்தது குடை கம்பி கொளித்தது வானம் முத்துக்கள் சந்தி வாழ்க வென்றது. தொடர்ந்து இந்த மேடையில் கிருத்திகா அவர்களை அழைக்கின்ற ஒரு கர்நாடக சங்கீத அடிப்படையில் அமைந்த ஒரு அருமையான பாடல், சித்ரா அவர்கள் பாடிய ஒரு பாடல், சிந்து பைரவி திரைப்படத்தில் வந்த பாடல். பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடந்தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகனானறியே பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடந்தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகனானறியே எட்டுல எழுதவில்லை எழுதி வச்ச பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமோ எனக்கு இல்லை பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடந்தானறியே ஏடறியே எழுத்தறியே
நாட்டு புறத்துல சொன்னதப்பா பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியேன் ஏட்டுல எழுதவில்லை எழுதி வச்ச பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே மபதம பாடறியே படிப்பறியே சரி கம பதம பாடறியே படிப்பறியே பதனி சனிதமாக சரி பாடறியே படிப்பறியே சரிக சரி கம கச பதமா மாமா பதம பதனி தம பதனி பதனி சரி க சனி தம பதனி சனி த பதனி தம பதம கம பதம கம கச இந்த படம் தேசிய விருது பெற்றது மட்டுமல்லாமல் திரையுலகில் ஒரு இசை சங்கீத சப்ஜெக்டில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச பாடம். இந்த பாட்டு பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிருக்கும், இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த பாடல் என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த பாடல் மன்மதன் அம்பு அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்க வர்ஷா அடுத்த பாட்டு பாட வந்திருக்காங்க. ஊசைடா ஊசைடா காக்க வந்த வாத்தியாரோ காக்க வந்த பாத்திகளை நார நாரா இழிக்கும் சோரோ ஊசைடா ஊசைடா காக்க வந்த வாத்தியாரோ காக்க வந்த பாத்திகளை நார நாரா இழிக்கும் சோரோ சாகசத்தின் மாறும் பேரோ சீறி வந்த வேகமான ஆரோ பாயும் போது இந்த லாவகத்தை பாரு கல்ல மேடு சத்தம் கேக்குதே ஊசைடா ஊசைடா காக்க வந்த வாத்தியாரோ காக்க வந்த பாத்திகளை நார நாரா குழிக்கும் சோரோ ஊசைடா ஊசைடா காக்க வந்த பாத்தியாரோ காக்க வந்த பாத்திகளை நார நாரா கிழிக்கும் சோரோ. மந்திரம் நான் காட்டும் வித்தகர் இது ஏதும் இன்றைய மண் மாத நம்பப்பாயுமே காயம் என்பது பொய் என்று சொன்னது தப்பாக தோன்றுதேனும் ஹீரோவை பார்த்ததும் நேற்றும் இங்கும் வெல்லும் மாறுமாலே வந்த வாத்தியாரோ காக்க வந்த பாத்திகளை நார நாரா குழிக்கும் சோரோ ஊசைடா ஊசைடோ வந்த வாத்தியாரோ காக்க வந்த பாத்திகளை நார நாரா குழிக்கும் சோரோ.
நெக்ஸ்ட் என்ன பாடல் சார் நம்ம பார்க்க போறோம்? அடுத்த பாட்டு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நம்முடைய பாரத தேசத்திற்காக 50வது ஆண்டை நாம் சுதந்திரம் வாங்கியதற்காக கொண்டாடியதற்காக அவர் உருவாக்கிய ஒரு பாடல் தாய் மண்ணே வணக்கம். வைரமுத்து அவருடைய வரிகளில் உருவான பாடல். சுற்றி சுற்றி திரிந்தேன் சின்ன சின்ன பறவை பொலிசை எங்கும் பறந்தேன் வெயிலிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தேன் முகவரி எது என்று முகம் துளைத்தேன் மனதில் தாய் போனதே உன்னை கண்கள் தேடுதே தொட கைகள் நீளுதே இதயம் இதயம் துடிக்கின்றதே எங்கும் உன்போல் சுவாசம் இல்லை அதனால் உன்மடி தேடினேன் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம். ஒரு தனி மனிதன் வந்து தப்பு செய்யறான்னு சொல்லி அவன் கிட்ட போய் நீ ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டா நான் மட்டுமா செய்கிறேன் ஊரே தான் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் குறைஞ்சிட்டே தானே வருது. தனி மனிதன் ஒழுக்கம் இருந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தை முன் வச்சு வந்த படம் தான் தனி ஒருவன். அந்த படத்தில் இருந்தால் இவங்க ஒரு சூப்பரான சாங் பாட போகிறாங்க. ரெடியாக இருக்கீங்களா? கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே அந்த கவுச்சு பராம் பராம் பம் பாரராம் பம் பராம் பராம் பம் பாரராம் பராம் பராம் பம் பாரராம் பம் பராம் பராம் பம் பாரராம் காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே அந்த கவுச்சு ரொமான்ஸ் இதுதான் சான்ஸ் என் வாழ்க்கை உன் கையில் இருக்குதடா உன் பின்னல் நாட்டம் சுத்துறனே பார்த்து ஒரு சிரிக்குதடா என்ன செஞ்சா ஒத்துக்குவா என்ன நீ அப்ப ஏத்துக்குவா என்ன வேணும் சொல்ல உனக்காக என்னை மாத்திக்குழேன். தனி ஒருவன் படத்துலேருந்து சூப்பரான ஒரு சாங் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பாடல் பார்க்க போகிறோம்? அடுத்த பாட்டு வந்து ஒரு எவர்கிரீன் ஹிட் எஸ்பிபி சாரோட குரலில் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு சின்ன டெக்னிக் அதில் அறிமுகப்படுத்தி மூச்சு விடாமல் பாடுறது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கேளடி கண்மணி திரைப்படத்தில் அந்த பாட்டு வந்து பெரியவங்க பாடுவாங்க. ஒரு குட்டி பசங்க பாடினா எப்படி இருக்கும்? மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்ந்தால் கூடுமோ என் கண்ணி பாவையின்றி ஏழு சுரந்தான் ஆடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்ந்தால் கூடுமோ
அடுத்ததா காஞ்சனா 2 வெற்றி படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் பாடுறதுக்காக ஜாக் அண்ட் ரீகன் வந்திருக்காங்க. இந்த பாட்டு வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ், நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் இவங்க 2 பேர் பாடுறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், ஏன்னா இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க இல்லையா? ஸோ அதனால வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு ஷோவில். ஸோ ஜாக் அண்ட் ரீகன் ரெடியா? ரெடி. ஸோ அந்த படத்துலேயும் வந்து பார்த்தோன்னா அண்ணன் தம்பி தான் வந்து பட்டை கிளப்பியிருப்பாங்க. அதுக்கு நேர்மாறாக வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்து அண்ணன் தம்பியாக வந்திருக்காங்க. ஸோ 2 அண்ணன் தம்பிங்க காம்போ வந்து பார்த்தோன்னா பட்டை கிளப்புது. ஸோ நீங்கள் பட்டை கிளப்ப ரெடியா? வேசபாடி காசிமா நகனு உருவம் போது பாத்துமா ஓ வீட்டை நல்லா பூட்டுமா சாமி போட்டோ 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 வாங்கி மாட்டுமா ஐயோ அசலே அசலே கைய விட்டா விசலே கவுந்தடிச்சு படுத்துக்கடா முன்னே வரண்டா சட்டி விட்டா சில்லடா மல்ல விட்டா மல்லடா காட்டிக்கினே போத்துக்கடா முன்னே வரண்டா படம் பார்க்க போற சாமி வேண்டிக்கோ குழந்தைங்கெல்லாம் பயப்பட போது கண்ணை மூடிக்கோ அந்த பே இந்த பே ஜிப்பா காட்டுது முனி பே நைட்டு நேரம் விட்ட காட்டுது சியப்பட்ட பே பயந்து நாது அக்கா எங்க ஊத்தி நீங்க அக்கா புக்கா சிக்கர் அம்மா மேல உக்கார் நைட்டு நேரம் தூங்கும் போது பண்ண மாட்டா மகன் அல்லா ஜீசஸ் கர்மாரே நீ வந்து நிக்கிற ஒரு மாறே ஐயோ அருடாச்சு 6 மணியானா புடிக்காச்சு நீத்து விடாத கொத்து விடாத பேய்கிட்ட என்ன நீயும் மாட்டி விடாத
ஐயோ ஐயோ விசில விசில கைய விட்டா விசில கவுந்தச்சி படுத்து கடா முன்னே வராண்டா சட்டி விட்டா சில்ல மேல விட்டா கல்லற சத்துக்கின்னு போத்து கேட்டா முன்னே வர்றான்டா ஏய் 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 பகல் நேரம் டாரமாற சண்டை போடுவேன் ராத்திரிக்கு ஊச்சா போகாம கூப்பிடுவேன் படுக்கும் போது தொடப்பு செருப்பு போட்டு வச்சுக்குவேன் கை கனவு மறுக்கிறதுக்கு நாம வச்சுக்குவேன் கச்சா முச்சா போய் கொலைக்கிறது கேட்டாய் நற்காப்புல மாட்டிக்கிட்டு ஒழுந்துக்கிச்சு தாய் பையங்கெல்லாம் மோசம் கட்டாதுங்க பாசம் எரிஞ்சு போன கோபத்துல நம்ம மேல காட்டும் காவடிவான் இவனை நம்மள பூச்சினே தாலி இருப்பான் நான் எனக்கு ஆள் இல்லையா பை கோவத்தை குறைக்க மோர் இல்லையா விட்டு விடாத தூக்கி விடாத பேக்கிட்ட என்ன நீயும் மாட்டி விடாத ஓ ஐயோ விசில கைய விட்டா விசில கவுந்தச்சி படுத்து கடா முன்னே வராண்டா ரங்கன கான 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 ரங்கன கான 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 கா சட்டி விட்டா சில்லற சட்டிக்கிட்டே போட்டு கேட்டா முன்னே வராண்டா ஓ வசவாடி காசிமா உருவ போது பார்த்துமா மீட்ட நல்லா போட்டுமா பட்டா வாங்கி மாட்டுமா சாமி போட்டா வாங்கி மாட்டுமா செல்பா சில்லாட்டி செவுள் காட்டி எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அர்த்தம். அடுத்த பாடல் சமீபத்தில் வெளிவந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல். இந்த பாடல் வந்து ரீகன் பாடிருக்கார். ஓகே. தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நாடு வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவன ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பையன் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் 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 ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறுப்பா இருந்தாலும் வளைஞ்ச நிறுத்தணும் 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 என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணே ஒன்ன பார்த்தா கலரா மாறுவே துரும்புடிச்ச காதல் நரம்பல சுறுசுறுப்பாக சீருது அவ பேசு அப்பப்பப்பப்பப்பா அவ ஷேப்பு ஐயப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 ஒன்ன தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நாடு வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவன பாக்குற மாதிரியே நான் ஒன்ன பார்க்கலையே நான் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சனே கொடியே என் கண்ணுக்குள்ள பொத்தி வைப்ப உனைய ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்து பெணையனாலும் அடியேழு ஜென்ம ஆனாலும் நீ இல்லாம நான் இல்லையே தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நாடு வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவன ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பையன் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் 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 ஒன்ன
இருந்தாலும் வளர்ந்த நிறுத்தணும் ஒன்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணே வெண்ண பார்த்தா கலரா மாறுவே துரு பிடிச்ச காதல் நரம்பல சுறுசுறுப்பாக சீருது அவ பேசு அப்பப்பப்பப்பா அவ சேப்பு அடடடடடா மொத்தத்துல ஐயோ இழுக்குது ஒன்ன ரீகன், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் ரீகன்? ஹாப்பியா? ரீகன் பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு முறை மியூசிக் அகாடமியில் இசைஞானி இளையராஜா, கமல் சார் 2 பேர் உட்காந்து பார்க்குறாங்க. இவருக்கு வந்து ட்ரம்ஸ், சிவமணி சார் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. அந்த மேடையில் 2 பேர் பெரிய ஜாம்பவான்கள் பார்க்கும்போது இவர் வந்து அவங்க முன்னாடி இளமை இதோத பாட்டு பாடி அசத்திட்டார். அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு இவருக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அதாவது எங்கள் ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் ரீகன் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இவருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட், எங்கள் ட்ரூப்புக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட். ராஜா சார் முன்னாடி, கமல் சார் முன்னாடி அந்த இளமை இதோத பாட்டு சகலகலாவோட ஒரு பெரிய ஸ்மாஷ் ஹிட் அது. அந்த பாட்டை பாடி எங்கள் ட்ரூப்புக்கும் இவர் பெருமை சேர்த்திருக்காரு. இவருக்கும் லைஃப் டைமில் அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் அரங்கம்க்கு வந்து அந்த பெருமை எங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அது ஒரு 4 வார்த்தை, ஒரு 4 வரி எங்களுக்காக. Hi everybody, wish a happy Republic Day. கண்டிப்பாக இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதை தான் வந்து இசைஞானி அவர்களும் கமல்ஹாசன் சார் அவர்களும் வந்து உங்களை வாழ்த்தியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன பாடல் பாட போகிறோம் சார்? நிகழ்ச்சி நிறைவாக தாயின் மணிக்கொடி வித்யாசாகர் அவருடைய இசையில் ஜெய்ஹிந்த் திரைப்படத்தில் எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு பாடல், நாட்டுப்பற்றி ஊற்றக்கூடிய ஒரு அருமையான பாடல். நமக்கு கார்கில் வார் நடந்தது இல்லைங்களா, அப்போ வந்து இந்த பாடல் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா இசைக்குழுக்களுக்கும் எல்லா டான்ஸ் குரூப்புக்கும் இந்த பாட்டு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அப்படி ஒரு நாட்டுப்பற்றி நமக்கு உணர்வோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பாடல். ஜெய்ஹிந்த் திரைப்படத்தில் அர்ஜுன் அவர்கள் நடித்து வெளிவந்த படம்.
காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாய்மணி கொடி சொல்லுது தாயன், தாயகம் காத்திட தன்னல போக்கிட சொல்லுது தாயன். எண்ணிய தேசமது, ரத்தம் சிந்திய தேசமது, காந்தித காந்தத கண்ணிய பூமியது. தாயன் 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 சின்ன குயில் பாடும் பாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து சின்ன குயில்களுக்கும் எவரெஸ்ட் அயன் பாக்ஸ் மற்றும் ஃப்ளப்பர்ஸ் லிக் பாப் அண்ட் லாலிபாப் வழங்கும் கிஃப்ட் ஹம்பர் இப்போ நம்ம கொடுக்க போறோம் எல்லா சின்ன குயில்களுக்கும். இந்த குடியரசு தினத்துல சின்ன குயில் பாடும் பாட்டு நிகழ்ச்சியை இவ்ளோ குதூகலமா நீங்க எல்லாருமே மாத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட இந்த சின்ன குயில்களுக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு பக்கபலமா இருந்த லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினருக்கும் திரு லக்ஷ்மண் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் ஒருமுறை குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு விடைபெறுவது சசி மற்றும் தணிகை.